இப்போ வந்து மீன்பிடி தடைக்காலம் போட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நார்மலா மீன் வந்து எல்லா மக்களும் வாங்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்துட்டு மீன் பார்த்தீங்கன்னா கடை வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 30-40 கடை தான் இருக்குமே. முன்னாடி கம்பேர் பண்ண இப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே டபுள் ட்ரிபிளாக விற்கிது. ஸோ இது வந்துட்டு எல்லாருக்கும் வந்து வாங்குவாங்களான்னு தெரியல. பட் ஆனால் வந்துட்டு இப்போ நான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் வாங்குறதுக்கு. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது மீன் அதிகமாக ரேட்டு கம்பேர் பண்ணுறது. ஆனால் சாமானிய மக்கள் வந்து வாங்குறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ இப்போதைக்கு நான் மீன் வாங்கிட்டேன். ஸோ மறுபடியும் நான் பார்க்குறேன் வேற ஏதாவது இருக்கான்ட்டு. இறா வாங்கணும். ஏன்னா இறா பார்த்து 450 ரூபா 300 சொல்கிறாங்க. தடைக்காலம் முன்பாக வந்து மீன் பல வகை மீன்கள் தான் இருக்கும். தடைக்காலத்துக்கு அப்புறம் மீன்கள் இல்லை மீன் இப்போ ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. மீன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழைய மீனாகவும் தான் இருக்குது. ஆனால் வந்து அப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக மீன் கிடைக்கும். இப்போ கொஞ்சம் அந்த மீனை வந்து ஸ்டாக் பண்ணி வைக்கிறாங்க போல இருக்குது. ஸோ அது வந்து கொஞ்சம் எல்லாருக்குமே கஷ்டமாக தான் மீன் வாங்குறது. என் பேர் சுதானா. நாங்கள் இங்கே தான் காஷ்மீரில் தான் இப்போ ஒரு 4-5 வருஷமாக வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ லாஸ்ட்டாக இப்போ தடைக்காலம் வந்ததால் மீன்லாம் செம்ம ரேட்டாக இருக்குது. போன வாரம் வஞ்சரெல்லாம் கிலோ 800 கிடச்சிதுன்னா இன்னைக்கு கிலோ 1500 1300 போகுதுண்ணா. லைவான மீனெல்லாம் போன வாரம் ஜனம்லாம் கம்மியாக தான் வந்தது. இந்த வாரம் ஈஸ்டர்ன்றதுனால ஜனம் அதிகமாக இருக்குது. ஆனால் மீன் கம்மியாக இருக்குது. மீன் இல்லாமல் ஜனங்கள்லாம் திரும்பி போகிறாங்க. நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைக்க இன்னும் 2 மாதம் ஆகும். மீன்பிடி தடைக்காலம் தொடங்கி இருக்கு. மீனோட வரத்து எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? மீன் எல்லாம் வரத்து ரொம்ப கம்மியா இருக்கு. நான் போன வாரம் கிடைச்சதோட இந்த வாரம் எல்லாம் ரொம்ப கம்மி தான். ஆனா ரேட் பயங்கரமா இருக்கு. ஜனங்க ரேட் அதிகமா இருக்கு சொல்லிட்டு பாதி பேர் வாங்காமே போறாங்க. நாங்க அவங்களாம் வாங்குவாங்க தான் விலை கொடுத்து வாங்கியிருக்கோம். ஆனால் அந்த அளவுக்கு சொல்ற மாதிரி இல்லை. விலை அதிகமாக தான் இருக்கு. ஆனால் ஜனங்க அதிகமாக வாங்க மாட்டாங்க. 2 மாசம் தடைக்காலம் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால மீன்லாம் வந்து கிடைக்காது. என்ன பண்ணுவீங்க? அந்த 2 மாசத்துக்கு எங்கேயாச்சும் வேலைக்கு கூப்பிட்டா போவோம். இல்லைனாக்கா வீட்லயே பசங்களை பார்த்துட்டு எங்கேயாச்சும் கஷ்டப்பட்டு தானே இருக்கும். எங்களுக்குன்னு ஏதாச்சும் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். மீன் வாங்குறது மீன் வந்து வாங்குறாங்க. நம்ம கிட்ட வந்து அம்பத்தூர்ல இருந்து, ஆவடியில இருந்து, வேலூர்ல இருந்து இப்படி எல்லாம் வராங்க. மீன் ஆனால் குவாலிட்டியா இருக்கிறதுனால இங்க தேடி வராங்க. மற்றபடி மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எப்போ வந்தாலுமே ஃப்ரெஷ்ஷான மீன் இங்கே தான் கிடைக்கும். இன்னைக்கு வவ்வால், கொடுவா, பரலா அதிகமாக வந்தது. பரலா வந்திருக்கு, வவ்வால் வந்திருக்கு, கொடுவா வந்திருக்கு. வஞ்சரம் கம்மி தான். நார்மல் ரேட் தானே. போன வாரத்தோட இந்த வாரம் ஒரு 200 எக்ஸ்ட்ரா, கிலோக்கு 200 எக்ஸ்ட்ரா ஆயிருக்குங்க. பொள்ளாச்சியிலேருந்து வந்திருக்கான். ஊர் வந்தீங்க. அங்கே வந்து டேம் மீனுக்கு தான் கிடைக்கும். இங்கே எல்லா வகையான மீனுமே இருக்குது. நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு. சந்தோஷமாக இருக்குது. வாங்கிட்டு போகிறோம். மீன் ரேட்டில் எப்படி இருக்குது பார்க்குறீங்க? மீன் ரேட் பரவாயில்ல, கம்மியாக தான் இருக்குது. அதுக்காக ரேட்டு இங்கே கம்மியாக இருக்குது. ஆற்று மீனுக்கும் கடல் மீனுக்கும் டிஃப்ரெண்ட் எப்படி பார்க்குறீங்க? இங்கே ஆற்று மீன், இங்கே கடல் மீன் பெருசாக இருக்குது. இங்கே ஆற்று மீன் சிறுசாக இருக்குது. அவ்வளோதான். ஃப்ரெஷ்ஷாகவே பிடிச்சி கொடுப்போம். டேஸ்ட்லாம் சாப்பிட்றீங்களா? சென்னையில் இருந்து மீன்லாம் சாப்பிட்ருக்கீங்களா நீங்கள் ஏற்கனவே? நாங்கள் இப்போ தான் வந்திருக்கிறோம். சாப்பிட்றோம். என்னென்ன மீன்லாம் இங்கே கிடச்சி பார்த்தீங்க? என்ன சொன்னாங்களா? வாழை மீன், வவ்வால், நண்டு, எறா, மீன், கொடுவா, வஞ்சரம் மீன். எப்படி டிஃப்ரெண்ட்டாக எப்படி பார்க்குறீங்க மீன்லாம்? டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்குது. ஆமாம். நாங்கள் பொள்ளாச்சிலேருந்து வந்திருக்கோம். இங்கே நாங்கள் லீவுக்கு வந்ததுனால இங்கே எல்லாம் காஷ்மீர் வந்தோம். மீன் நல்லா வகை வகையாக இருக்குது. பேர் தெரியல, ஆனால் நிறைய ஐட்டம் எல்லாம் இருக்கு. நல்லா இருக்கு. அதை விட இங்கே அதிகமாக இருக்கு. ஆனால் பேருக்கு தான் தெரியல. நல்லா விதவிதமாக இருக்கு. பார்த்தோம். நல்லா டேம் மீன், ஆற்று மீன் தான் கிடைக்கும். நல்லா இருக்கு. பரவாயில்ல. இங்க வந்து நாங்க இறால் இது எல்லாமே வந்து இலிப்பூச்சி அது ஒரு மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடைக்கல எங்களுக்கு.